ஹலோ பசங்களா, ஒரு ஒண்டர்ஃபுல் கொஷின் ஆஃப் த டேல இருக்கும். இதுல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா லைட் லெசன்ல இருந்து தான் பார்க்க போறீங்க. ஓகே மேம், என்ன கொஷின்? ஸோ கண்டிப்பா நான் என்ன கொஷினுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ தட் இஸ் அவர் சாப்டர் 3 லைட் ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ. எஸ், ரெயின்போ ஃபார்மேஷன். ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ அப்படிங்கிறது என்ன? ஸோ ரெயின்போவோட ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே ரெயின்போ வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறதுல இருந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங், ஸோ டிஸ்பர்ஷன் இஸ் அ மெயின் மேட்டர். இந்த இடத்துல நான் கொண்டு வரணும்னா டிஸ்பர்ஷன் இஸ் அ மெயின் டேர்ம். ஸோ ஒரு ரெயின்போ ஃபார்ம் ஆகிறதுக்கு பெரிய பராமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஷன் தான். ஸோ இந்த டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒயிட் கலர் லைட்டை மல்டிபிள் கலர்ஸாக டிவைட் பண்ணுறது. அதை தான் பேசிக்கலி டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது எப்படி ஒயிட் கலரை எனக்கு மல்டிபிள் கலர்ஸ் தான் நமக்கு டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இருந்து தான் எனக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரிசம் வழியா நீங்க ஒரு ஒயிட் கலர் லைட்டை நீங்க அனுப்புனீங்கன்னா இது n நம்பர் ஆஃப் கலர்ஸா வருமா? கண்டிப்பா கிடையாது. ஒயிட் கலர் சன்லைட்ல இருந்து வரக்கூடியதுங்கிறனால இது விப்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 கலர்ஸா மட்டும்தான் பசங்களா எனக்கு வெளியில வரும். ஸோ இந்த 7 கலர்ஸ்ல இருந்து நம்ம அப்படியே கான்செப்டுக்குள்ள நம்ம எடுத்துட்டு போனோம்னா we will get the விப்சியார் கலர்ஸ். அப்ப மேம் வெறும் டிஸ்பர்ஷன் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. நம்மளோட லைட் லெசன்ல இருந்து பேசணும்னா என்னுடைய ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ அப்படிங்கிறது என்னுடைய 2 பார்ட்ஸை பேஸ் பண்ணி நடக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ டிஸ்பர்ஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எ ரிஃப்ராக்ஷன். ஸோ ரிஃப்ராக்ஷனும் டிஸ்பர்ஷனும் அட் அ டைம்ல எனக்கு நடக்கும்போது ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் கிடைக்குது. அப்ப ரெட் கலருக்கு வேவ் லென்த் லாம்டாங்கிற டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லலாம். லாம்டானா வேவ் லென்த், ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப எல்லா கலருக்கும் வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்காது. ரெட் கலருக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும், வயலட் கலருக்கு வேவ் லென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் வேவ் லென்த்தா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு வேவ் லென்த்ல எனக்கு ரிஃப்ராக்ட் ஆகும்போது நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னா ரெயின்போஸ் மாதிரி. ஆக்சுவலா அந்த ரெயின்போ தான் அங்க ஃபார்ம் ஆகுது. சரியா பசங்களா? அப்ப டிஸ்பர்ஷன், ரிஃப்ராக்ஷன் 2 விஷயம் நடக்குது. ஒரு வாட்டர் டிராப்லெட்டுக்குள்ள இந்த 2 விஷயமும் நடக்கும்போது ஒரு சர்க்குலர் ஆர்க் மாதிரி ஒரு ரிஃப்ராக்ஷன் இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ரிஃப்ராக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரே எல்லாம் ஒன்னா பஞ்சா வராததுக்கான ரீசன் அதோட வேவ் லென்த் டிஃபரன்ஸ். ஸோ இப்படிதான் நமக்கு ஒரு ரெயின்போ கிரியேட் ஆகுதுங்கிறத சொல்லிடுறேன். இனிமேல் ரெயின்போ கிரியேட் ஆச்சுன்னா அதுல நீங்க பிசிக்ஸ் பேஸ்டு கான்செப்டையும் கிளியரா பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வண்டர்ஃபுல் செஷன்ல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ so much for the beautiful session.